ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதைப்படலத்தின் 4ஆம் பாகம். கும்பகர்ணன் அப்போது மின்னலை போன்ற புருவமும் இடது தோளும் துடிக்கப் பெற்று, நான் போர்க்கோலம் பூணும்படி செய்ததற்கு என்ன காரணம் என்று ராவணனிடம் கேட்டான். தம்பி, மனிதர் இருவர் வானரப் பெருஞ்சேனையுடன் நம்முடைய சிறந்த நகரத்தை முற்றுகை செய்து இதுவரையில் நம்மிடத்தில் எவரும் பெறாத வெற்றியையும் பெற்றிருக்கின்றார்கள். நீ போய் அவர்களுடைய இனிய உயிரை உண்கின்ற செயலை முடிப்பாய் என்று உடனே ராவணன் கும்பகர்ணனுக்கு பதிலளித்து ஆணையிட்டான். உடனே கும்பகர்ணன் ராவணனை நோக்கி, அண்ணா, நான் அஞ்சியபடியே கொடிய போர் தோன்றிவிட்டதோ? ஓமையற்ற கற்புடைய ஜானகியின் சிறை துயரம் இன்னும் நீங்கியவாடு இல்லையோ? விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வளர்ந்த உமது பெரும் புகழ் நீங்கிவிட்டதோ? அரக்கர்களுக்கு அழிவு வந்து விட்டதோ? போர் நெருங்கி விட்டதோ? அப்போர் சீதையின் பொருட்டாக ஏற்பட்டதோ? முன்னே நாங்கள் சொல்லிய சொற்களை நினைத்து பார்த்து நீர் கண்ணில் நஞ்சுள்ள நாகம் போன்ற கற்பினையுடைய சீதையை விட்டுவிடவில்லையா? நீ சீதையை இப்படி விட்டுவிடாமல் இருப்பது விதியின் கொடிய செயலே ஆகும். உலகத்தை பெயர்த்தெடுக்கலாம் மற்றும் இவ்வுலகம் முழுவதற்கும் வரம்பமைக்கவும் சொல்லலாம். ஆனால் பெருவழி படைத்த ராமனின் தோல் வலிமையை வெல்லலாம் என்பதோ சீதையின் மேனியை தழுவலாம் என்பது போலாகும். ஆம், ராமணனை வெல்வது முடியாததொரு காரியமாகும். அதர்மத்தில் நடக்கின்ற உமக்கு வெற்றி கிடைக்குமா? உமது செயல் வெற்றியை இழப்பதற்கே ஏதுவாகும். இது குற்றமில்லாத நிலத்தின் தன்மையும் நீரின் தன்மையும் ஆகிய முறைமைக்கு ஏற்பாக இருக்கின்றது. புலஸ்திய முனிவரின் வஞ்சனையற்ற குலத்தின் தன்மை உம்மால் அழிந்து விட்டது. உமது தீய செயலால் இந்திரனுக்கு அவனுடைய உலகத்தையும் வெற்றியையும் கொடுத்து விட்டீர். உமது பெரிய சுற்றத்தினரையும் கொடுத்து விட்டீர், கெடுத்தும் விட்டீர். உமது பெரிய சுற்றத்தினரையும் கெடுத்து விட்டீர். உம்மை அழித்துக் கொள்ளுமாறு செயல்புரிந்தீர். தேவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்தவரானீர். இனி உமது தீவினைகள் நீங்குவதற்கு உண்டான வேறு தக்க வழி ஒன்றும் இல்லை. உமக்கு அஞ்சு இப்போது அறமும் ஓடி ஒளிந்து விட்டது. முன்பு நீர் அறத்தை வருந்தச் செய்தீர். அதனால் அது செல்வத்தையும் வலிமையும் சிறப்பையும் உமக்கு உண்டாக்கிற்று. அந்த அறத்தை இப்போது நீர் அழிக்கையில் உமக்கு கை கொடுத்து தாங்குதல் யாராலும் இயலாதே. அந்த மனிதர்களின் சொல்லும் செயலும் மனமும் ஆகிய மூன்றும் முறையே பிறருக்கு தஞ்சமாவதும் அறத்துடன் இருப்பதும் நன்மையுடன் விளங்குவதும் ஆகும். அவ்வாறு அவர்கள் இருக்க அவர்களை பகைத்துக் கொண்டு மிக்க வஞ்சனையும் பாவமும் பொய்யும் செய்யவல்ல நாம் பிழைப்போமா? அவர்களின் அறத்திற்கு ஒரு குறை ஏற்படுமோ? கால்களால் கடலை கடந்த காற்றைப் போல் வன்மையுடைய குரங்கோ நமது பகைவர்களுக்கு துணையாக இருக்கின்றது. சீதையும் ராமனிடம் செல்லாமல் நமது சிறையிலேயே அடைபட்டு கிடக்கின்றாள். வாலியின் மார்பிலும் துளைத்துச் சென்ற வலிய அம்புகளும் அவர்களிடம் நம்மை அழிப்பதற்கு தயாராக இருக்கின்றன. அந்த அம்புகளை வெற்றி சூழும்படி நாமும் இருக்கின்றோம். இனி என்ன குறை இருக்கின்றது? கடைசியாக நான் உமக்கு உணர்த்த வேண்டியது ஒன்று இருக்கின்றது. அரசே, அதனை உணர்ந்து ஏற்றுக்கொள்வீரானால் நல்லது. ஏற்றுக்கொள்ளாமல் போவீரானால் நல்ல வழியில் செல்ல அறியாதவராகிய நீர் உம்மை இறந்தவராகவே நினைத்துக் கொள்வீர். சீதா பிராட்டியை ராமனிடம் விட்டுவிட்டு அவருடைய பாதங்களிலே வணங்கி உமது சந்தேகிக்க தகாத தம்பி விபீஷ்ணனுடன் நட்பு கொண்டிருப்பீர். அது நீர் உயிர் பிழைப்பதற்கு உரிய வழியாகும். அவ்வாறு செய்யாவிட்டால் முன்னே சொன்னதற்கு மாறாக செய்ய வேண்டியது ஒன்று இருக்கின்றது. அதனை நான் உமக்கு சேனைகளை அனுப்பி அவைகள் இறப்பதைக் கண்டு இங்கிருந்தபடியே நீர் வருந்துவது ஆலோசித்து செய்யும் செயல் இல்லை. நமது வலிமை முழுவதையும் ஒரு சேர பகைவர் மீது செலுத்த வேண்டும். அதுவே உமக்கு இப்போதைக்கு ஏற்ற அறிவுடைமையாகும் என்று கூறி முடித்தான். அதை கேட்ட ராவணன் மிகவும் சினம் கொண்டான். அவன் கும்பகர்ணனை சினத்துடன் நோக்கி, இப்போது உன்னை நான் அழைத்தது இனி நேரப்போவதை உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்காக இல்லை. சென்று அற்பச் செயல் படைத்த மனிதரை கொல்வாய் என்று எனக்கு ஆலோசனை சொல்வதற்கு நீ அறிவு படைத்த எனது அமைச்சனும் இல்லை. நீ அச்சம் கொண்டதால் இவ்வாறான வார்த்தைகளை கூறினாய் போலும். உன் வீரம் வீணானது. போர் செய்வதற்குரிய வீரம் பொருந்திய வலிமையை இழந்தாய்.
அதிக மாமிசத்துடனே கல்லையும் பெற்று உண்டாய். இனி உனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கின்றது? உனது மாளிகைக்கு சென்று கண்ணை மூடிக்கொண்டு இரவும் பகலும் தூங்கு போ. அற்ப வலிமை படைத்த மானிடர்களை வணங்கியதுடன் இல்லாமல் அந்த கூணக்குரங்கையும் வணங்கி உயிர் வாழ்ந்திருக்கும் செயலானது தன் உடலையே பாதுகாக்கும் தன்மையை விரும்பும் உனக்கும் உன் தம்பி விபீஷ்ணனுக்குமே சரியான செயலாகும். மானஸ்தனான நான் அந்த செயலை செய்ய மாட்டேன். இங்கிருந்து எழுந்து போ என்று கூறினான். பின்பு உடனே ராவணன் தனது பணியாளனிடம், எனது தேரையும் ஆயுதங்களையும் கொண்டு வா. நான் இப்போது சொல்லும் என் கட்டளை எல்லோருக்கும் சென்று சொல். வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மற்ற இடங்களிலும் இருப்பவர்களுக்கு வலிய சிறுவர்களான ராமலட்சுமணருடனே என்னோடு போரை செய்க என்று கூறி போருக்கு செல்லத் தொடங்கினான். ராவணன் போருக்கு புறப்பட்டதைக் கண்டான் கும்பகர்ணன். அந்த கணத்தில் அவன் தமையனின் பாதங்களை வணங்கி என்னை பொறுத்தருள்வீர் என்று சொல்லி தானே போருக்குச் செல்வதாக ஒப்புக்கொண்டான். கும்பகர்ணன் வலிய நீண்ட சூலாயுதத்தை வலது கையிலே எடுத்துக்கொண்டான். ராவணனை நோக்கி, ஐயனே, நான் உமக்கு சொல்வதற்கு இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. நான் போருக்கு செல்லுகின்றேன். அப்போரிலே வெற்றி பெற்று திரும்பி இங்கே வருவேன் என்று நான் சொல்ல மாட்டேன். வலிய விதி நடுவிலே நிற்கின்றது. அது கழுத்தின் பின்புறத்தை பிடித்து தள்ளுமாறு நிற்கின்றது. அதனால் அநேகமாய் நான் அப்போரிலே இறந்து போவேன். அரசே, அப்படி இறந்து போனால் சீதையை விட்டுவிடுவதே நமக்கு நல்லது என்று கருதி விட்டுவிடுவீர். சீதையை விட்டுவிடுவதே உமக்கு நன்மையை தருவதாகும். இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் லக்ஷ்மணனின் கையில் உள்ள மந்திர சக்தியினால் அம்பினால் இறப்பது நிச்சயம். காற்றின் முன் வீசப்பட்ட சாம்பல் போல அரக்கர்களின் சேனைகளும் அழிந்து போகும். இவற்றையெல்லாம் அறிவீராக. அறிந்த பின்பாவது உமக்கு ஏற்படவிருக்கும் துன்பத்தை அறிந்து உமக்கு ஏற்ற செயலை செய்வீராக. பகைவர்கள் என்னை வென்று விடுவார்களானால் உம்மையும் வென்று விடுவார்கள் என்பது நிச்சயம். இவற்றையெல்லாம் அறிந்த பின்பும் சீதையை ராவணனிடம் விடாமல் தவறான காரியமாகும். ஆகவே ராமபிரானிடம் சீதையை ஒப்படைத்து விடுவீர். அதுவே தவப்பயனில் சிறந்ததாகும். நான் இதுவரையில் செய்துள்ள குற்றங்கள் இருக்குமானால் அவற்றையெல்லாம் பொறுத்தருள்வீர். இனி உமது முகத்தில் நான் விழிப்பதும் அருமையாகும். ஆரியனே, விடைபெற்றுக் கொண்டேன் என்று கூறி கும்பகர்ணன் அங்கிருந்து கிளம்பினான். அப்போது ராவணன் தனது கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீருடன் இரத்தத்தையும் தேக்கினான். கும்பகர்ணனின் எல்லா உறவினர்களும் இரக்கம் கொண்டு ஏக்கமுற்றார்கள். கும்பகர்ணன் நகர்வாயிலை சென்றடைந்தான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.